குடியரசுத் தலைவர் தேர்தல் வரைக்கும் நிலையான ஆட்சி இருக்கும். அதுக்கப்புறம் உடனடியாக மாற்றங்கள் வரும். அதனால இப்பவே தேர்தலுக்கு தயாரா இருங்கன்னு திமுக தரப்புல தொகுதி வாரிய ஏற்பாடுகளை தொடங்கிட்டாங்களாம். இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுகளும் சத்தம் இல்லாம நடக்குதுங்களா. இன்னொரு பக்கம் தலைவா, அடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பக்கமோ, காங்கிரஸ் திமுக கூட்டணி மறுபக்கமோ வலிமையான கூட்டணிகளை உருவாக்கும் முயற்சியில இருக்காங்களா. சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் மவுசு கூடிக்கிட்டே போகுதான். புதுசா 1-2 கட்சி உருவாகவும் வாய்ப்பு இருக்குதான். பலூன் நண்பா, நடிகர் ரஜினிகாந்தை மாநில அரசியலுக்கு பயன்படுத்திக்குவோம்னு தேசிய தலைவர்கள் சிலர் பேசினாங்களாம். மும்பை படப்பிடிப்புல இருக்கிற ரஜினிகாந்தை அப்பப்போ சில தலைவர்கள் சந்திச்சு பேசினாங்களாம். தமிழ்நாட்டில் இருந்து போன ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் சிலரும் அரசியல் பத்தி மும்பையில ஆலோசனை செஞ்சிருக்காங்களாம். ஐயா, சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்கள் பலரும் அணிமாறும் காட்சிகள் தேர்தல் நெருங்கும் நேரத்துல நடக்க போகுதான். பெரிய கட்சிகள் இருக்கும் தலைவர்கள் மட்டும் இல்லாம சின்ன சின்ன கட்சியில கூட உடைப்புகள் உண்டாகும், தாவல் காட்சிகள் நடக்கும்னு அரசியல் வட்டாரத்துல தேர்தலை மனசுல வச்சு பேச்சு தொடங்கிருச்சா. இதெல்லாம் நாங்களாவா சொல்லுதோ, வெளியில பேசிக்கிட்டு தாங்க ஐயா.